வந்து வால்மீகி, வல்மீகத்திலிருந்து வெளியே வந்ததுனால நீ வால்மீகி அப்படின்னு ஃபேமஸ் ஆற அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆனா இந்த ஸ்டோரி வால்மீகி ராமாயண்ல இல்ல. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, இல்லன்னு சொல்ல. ஸ்ரீமதாத்ரேயநாதார்யான் குருரப்பிரமான் குருன் ஸ்ரீராம பிரமுகான் வந்தே ஸ்ரீமத் ராமானுஜமுனிம் நௌமி லக்ஷ்மண யோகீந்திர பாதசேவிகதாரகம் ஸ்ரீராமம் கிருதநாதாரியம் ஸ்ரீபாஷ்யாமிருதசாகரம் ஸ்ரீபாஷ்யகார சிஷ்யாய ஸ்ரீமதாத்ரேய கோத்ரிணே ஸ்ரீராமஜோகுருவே மங்களம் துங்கவர்த்ததே. श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृति गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमदीमहे प्रणीमहे च तत्राद्यौ दम्पती जगदाम्पति स्वशेषभूतेन मया स्वीयैः सर्वप्रसिद्धैः विधातं प्रीतमात्मानं श्रीमान् प्रकृपते स्वयं शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः प्रशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकि कोकिलम्. Welcome you all for the second episode. நம்ம போன கிளாஸ்ல வால்மீகி ராமாயணம் ஜஸ்ட் அப்பதான் கால் அடி வச்சோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சோம். அப்பதான் ரத்னாகரன் ஸ்டோரி பார்த்தோம். ஆனா அந்த ரத்னாகரன் ஸ்டோரி வால்மீகி ராமாயண இல்ல அப்படின்றதையும் பார்த்தோம். அதே நேரத்துல அதோட வேரியேஷன் இருக்கு அந்த ஸ்டோரிக்கு அப்படின்னு சொன்னேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இந்த ரத்னாகரன் டெகாய்த் அந்த ஸ்டோரி, அவர் தான் வால்மீகி ஆனாரு அப்படின்ற ஸ்டோரி எங்க இருக்கு? ஃப்ரம் வேர்? வால்மீகி ராமாயணத்துல என்னன்னு தெரியும், பட் எங்க இருக்கு அப்படின்னா, இது கிருத்திவாச ராமாயணம் அப்படின்றதுல ஆதி காண்டம் அதுல இருக்கு. என்ன இது கிருத்திவாச ராமாயணம்? இது ஒரு 15th செஞ்சுரியில எழுதப்பட்ட ஒரு பெங்காலி ராமாயணம். அந்த புத்தகத்துல, அந்த காவியத்துல இந்த ஸ்டோரி இருக்கு. இதோட கொஞ்சம் வேரியண்டான ஸ்டோரி ஸ்காந்த புராணத்திலயும் இருக்கு. அதுல எப்படி இருக்கு அப்படின்னா, வருணனோட பிள்ளை ஹரிதன் அப்படின்றவன் சனத்குமாரர்களுக்கு ஒரு தடவை அவமரியாதை செஞ்சிடறார். அப்போ சனத்குமாரர்கள் ஹரிதனுக்கு சாபம் கொடுப்பார். நீ போய் இந்த மாதிரி ஹண்டர்ஸ் கூட, டெகாய்ட்ஸ் கூட வாழு, அவங்க கூட இரு அப்படின்ற மாதிரி சபிச்சிடுவார். சோ அந்த ஹரிதன் வந்து கீழே விழுந்துடுவான் பூலோகத்துல, அவங்க கூட வாழ ஆரம்பிச்சிடுவான். அப்பதான் அங்க நாரதர்னு சொன்ன அந்த ஸ்டோரியில இதுல சப்தரிஷிகள் வருவாங்க. சப்தரிஷிகளை டெகாய்ட் பண்ணணும், அவர் ட்ராப் பண்ணணும்னு வரும்போது அவங்க சொல்லுவாங்க இது பாவம் அப்படின்ட்டு. சேம் ஸ்டோரி ரிப்பீட் ஆகும். ஃபேமிலி கிட்ட போய் கேட்கறான், என்னோட பாவத்தை நீங்க பகிர்ந்துக்கிறீங்களா, will you take part of my sins அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க எல்லாருமே மறுக்கிறாருங்க. திரும்பி வந்து அங்க நாரதர் கிட்ட வேண்டுறாங்க, அந்த ரத்னாகரன் அப்படின்றது. இங்க ஹரிதன் வந்து இந்த சப்த ரிஷிகள்கிட்ட கேட்கிறாரு, என்ன வழி இதுலேருந்து வெளியே வருதுக்கு அப்படின்ட்டு. அப்பதான் அவரு இந்த மரா அப்படின்ற ஜபத்தை சொல்லி கொடுத்து அதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து செல்லுவார்கள். சோ கிட்டத்தட்ட எல்லாம் சேம் ஸ்டோரி. இட் இஸ் ஜஸ்ட் தட் ரத்னாகரா அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் இது வருணனோட பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அது ஒண்ணு. பத்ம புராணத்துல வேற ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த அந்தணன் சுமதி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான், பிராமணன் சுமதி அப்படின்ட்டு, பிருகு வம்சத்துல பிறந்தவன். அவனுக்கு பிள்ளையா அக்னிசர்மன் அப்படின்றவன் பிறக்கிறான். அவன் தான் வால்மீகி ஆகிறான் அப்படின்னு பத்ம புராணத்துல இருக்கு. விஷ்ணு புராணத்திலயும் ஒண்ணு இருக்கு, சின்ன பாசிங் ரிமார்க் இருக்கு. பிருகு வம்சத்துல வால்மீகி பிறக்கிறான் அப்படின்ட்டு. சோ இந்த மத்த புராணங்கள் படி பார்த்தா பிருகு வம்சம் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. சோ அவர் அந்தணர் வம்சத்துல பிறந்தார் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்காந்த புராணத்துல இவர் எதுக்காக அந்த மாதிரி டெகாயத்துல ஆரம்பிச்சார், அவர் அதுலயும் இட் இஸ் டோல்ட் பிருகு வம்சத்துலதான் பிறந்தார் அப்படின்ட்டு ஸ்காந்த புராணத்திலையும். ஆனா அவர் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு, அந்தணரோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. he was living a Brahmin's life, Brahmin's householder life. பட் ஒரு 12 வருஷ காலம் ஃபெமைன் வந்துடும். அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாததுனால he starts into robbing people அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அதனாலதான் அவர் அந்த மாதிரி டெகாய்த்தி ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஸ்காந்த புராணத்துல அது இருக்கு.
சோ என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு? கிருத்திவாச ராமாயணம் மைட் ஹவ் காட் இன்ஃபுளுன்ஸ்டு பை ஸ்காந்த புராணம். அந்த டெகாய்த்தி இருக்கிறது அது அங்கிருந்து வந்து இருக்கலாம். தட் மைட் பி ஒன் திங். அது அங்கிருந்து எடுத்து சொல்லியிருக்கிறது. ரத்னாகரான்றது அந்த இன்னொரு பேர் இருக்கலாம். தட் மைட் பி another name. அப்படி எடுத்துக்கலாம். கிருத்திவாச ராமாயணம் பொய் அப்படின்னு நான் சொல்ல வரல இங்க. இது வால்மீகி ராமாயணம் இல்லைன்னு தான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். ஆனா இந்த வேரியன்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். சப்த ரிஷிஸ் வந்து இங்க அவனுக்கு மராமரான்ற மந்திரத்தை கொடுக்கிறார்கள் ஸ்காந்த புராணத்தை படி. இந்த மராமரான்ற மந்திரம் இங்க மட்டும் இல்ல, ஆத்தியாத்ம ராமாயணத்திலையும் அந்த ஸ்டோரி அந்த மாதிரி வந்திருக்கு. சோ அந்த மந்திரம் மராமரான்றது அங்கேயும் வரும். சோ அப்போ வால்மீகி ராமாயணத்துல ஏதாவது இருக்கா இத பத்தி அப்படின்னா, உத்தரகாண்டத்துல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பிராச்சேதசர்கள்ல பிறந்த நான், பத்தா பிள்ளையா பிறந்த நான் பொய் உரைக்கிறது இல்ல, உறைந்ததில்ல, எப்பவுமே நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வால்மீகி சீதையும் லவகுஷரிகளையும் அயோத்தியால வந்து விடும்போது அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. தட் இஸ் த டைம் ஹி மேக்ஸ் தட் ஸ்டேட்மெண்ட். அது தவிர வேற எங்கேயுமே வால்மீகி அவர் எந்த வம்சத்துல பிறந்தார், அவர் யாருக்கு பிள்ளை, எதுவுமே வால்மீகி ராமாயணம் சொன்னதில்லை. இந்த ஒரே ஒரு இடம் when he is about to say நான் எப்படிப்பட்ட வம்சத்துல வந்தவன் அப்படின்னு சொல்லி, அதனால நான் போய் சொல்ல மாட்டேன், உரைக்க மாட்டேன், என்னோட வார்த்தையை நீ நம்பு அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அது உத்தரகாண்டத்துல இருக்கு. சோ நான் பிராதேசர்கள் 10வது பிள்ளையா பிறந்தவன். பிராதேசர்கள் அப்படின்றவங்க பிரகு வம்சத்துலதான் வருவாங்க. சோ இட் மேட்சஸ் வித் தி ஸ்காந்த புராணா அண்ட் பத்ம புராணத்திலேயே மேட்ச் ஆகுது. சோ அப்போ இதுல ஒண்ணு போய் ஒண்ணு உண்மை அப்படின்னு எடுக்கணுமா அப்படின்னு ஒண்ணும் இல்ல. we can reconcile all these statements. reconcile அப்படின்றது சமன்வயப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி எடுக்கலாம்? ஒன் ஆஃப் தி வேஸ் இஸ், வருணோட பிள்ளை பிருகு வம்சத்துல பிராச்சேதசர்கள வம்சத்துல பிறக்கினான், 10வது பிள்ளையா பிறக்கினான். சோ இட் மேட்சஸ் வித் உத்தரகாண்டம். நவ் அவன் ஸ்காந்த புராணத்துல சொன்ன மாதிரி ஃபெமைன் வந்ததுனால டெகாய்த்தா மாறிடுறான், ராபர் ஆயிடுறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அவனோட பூர்வாஷ்டம் இந்த டெகாய்த்தா மாறதுக்கு முன்னாடி பத்ம புராணம் சொல்றபடி we can take his name as அக்னிஷர்மன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ டெகாய்த் ஆன பிறகு மேபி he was famous as ரத்னாகரா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கிருத்திவாச ராமாயணியும் நம்ம மேட்ச் பண்ண மாதிரி ஆயிடும். இதுதான் இது இந்த மாதிரி ரிகன்சைல் பண்றதுக்கு சமன்வயப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படி எடுத்துக்கலாம். சோ இதுல எல்லாமே அப்போ எல்லாமே கரெக்ட்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம், ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படின்ட்டு. இல்ல அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். we will just go with வால்மீகி ராமாயண். so we will only take பிராச்சேதசர்கள் வம்சத்துல பிறந்தவர், அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். that's also fine. பிகாஸ் இதை வச்சு ராமாயணத்துல ஒரு மாறுதல வர போறது இல்லை. சோ இது ஜஸ்ட் ஆத்தர் பத்தி சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சோ வால்மீகி பத்தி இவ்வளவு நமக்கு இப்போ தெரியும். வால்மீகி ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல அவ்வளவுதான் இருக்கு. பிராச்சேதசர்கள் வம்சத்துல 10வது பிள்ளையா பிறந்தேன் அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவுமே வால்மீகி ராமாயணத்துல இல்ல. கம்ப ராமாயணத்திலயோ இல்ல ராமச்சரித் மானஸ்லயோ அதுலயும் ஒண்ணுமே சொல்லப்படல. சோ கம்ப ராமாயணம் ஆக்சுவலி க்ளோஸ்லி ஃபாலோஸ் வால்மீகி ராமாயணம், whereas துளசிதாஸ் ராமச்சரித் மானஸ் ஃபாலோஸ் வால்மீகி ராமாயணம் அண்ட் ஆத்தியாத்ம ராமாயணம். ஒரு 300 டைப் ஆஃப் ராமாயணஸ்க்கு மேலேயே இருக்கு ராமாயணம். இப்போ நாம ஆனா everybody agrees on வால்மீகி ராமாயணம். there are other types of ராமாயணம் like ஆத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு இருக்கு. ஆத்தியாத்ம ராமாயணத்துல ஸ்டோரி பரமசிவனார் பார்வதிக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அதுவே இந்த அத்புத ராமாயணம் அப்படின்னு இன்னொன்று இருக்கு. அத்புத ராமாயணம்ல நிறைய பார்ட் வால்மீகி ராமாயணம் இருக்கிறது இல்ல அதுல. அண்ட் அதுல அது மோர் இன்டு இந்த சக்தி வழிபாடுறவங்க, பூஜை செய்யறவங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்டோரிஸ் அதுல நடக்கும். ஐ மீன் அது கொஞ்சம் மாறுதெல்லாம் சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது அத்புத ராமாயணம். இது தவிர ஆனந்த ராமாயணம் அப்படின்னு இருக்கு. கிருத்திவாச ராமாயணம் நம்ம பார்த்தோம் ரத்னாகர ஸ்டோரிக்காக. அதுக்கப்புறம் மஞ்சுள ராமாயணம் அப்படி இருக்கு. ஸோ ஜெயின ராமாயணஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய ராமாயணாஸ் இருக்கு. 300 வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 14th 15th century போயட் குமாரவியாசா அப்படின்றவர் அவர் மகாபாரதத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. அவர் அப்போ ஏன் மகாபாரதம் தான் சூஸ் பண்ற அப்படின்னு சொல்லும் போது,
ராமாயணத்துல எழுதுறதுக்கு கால் வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு பேர் எழுதிட்டாங்க. அந்த கிட்டத்தட்ட ஃப்ரம் சே 8th century to 14th 15th century there are so many people who have written. Perhaps அதனால அவரு இனிமேல் ஒண்ணுமே எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றதுனால, ஏன்னா எல்லா மாதிரி வேரியேஷன்ஸும் கொண்டு வந்தாச்சு அப்படின்றதுனால he goes on to மகாபாரதம் and writes குமார வியாச பாரதம். ஸோ அவ்வளோ இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே 300 டைப்ஸ் ஆஃப் ராமாயணாஸ் இருந்தது. அப்புறம் ராமாயணம் ஹேஸ் a bit of local taste அப்படின்ற மாதிரி once it goes out of India, தாய்லாந்துல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு, இந்தோனேஷியால கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு, அங்கேயுமே ராமாயணம் இருக்கு, ஸ்லைட் வேரியேஷன்ஸ். ஓகே. அண்ட் ஆத்தியாத்ம ராமாயணம் நான் சொல்லும் போது, ஆத்தியாத்ம ராமாயணம் எப்படி இருக்குன்னா, there is a conversation, it is a ராமாயணம் தான், அதுவும் இட்ஸ் ஜஸ்ட் 4500 verses ஸ்லோகாஸ். ஆனா அது வால்மீகி சொல்ற மாதிரின்ற மாதிரி இல்லாம சிவன் பரமசிவனார் பார்வதிக்கு சொல்ற மாதிரி இருக்கு அந்த ஸ்டோரி. நம்ம துளசிதாஸ் ராமச்சரித்மானஸ் ஸ்டைலும் இந்த புராணிக் ஸ்டைல் மாதிரி தான் இருக்கு. இது புராணிக் ஸ்டைல் எதுக்குன்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. வால்மீகி எழுதின மாதிரி அப்படின்ற மாதிரி இல்லாம அத்தியாத்ம ராமாயண் ஸ்டைல்லயே ராமச்சரித்மானஸ் துளசிதாஸ் அந்த மாதிரி தான் எழுதியிருக்காரு. ஸோ எப்படின்னா, ஒரு கேள்வி பரத்வாஜர் போய் யாக்ஞவல்கர் கேட்கிறாரு. அப்போ யாக்ஞவல்கர் இதே மாதிரி கேள்வி இந்த நாமத்தை பத்தி ஒரு பேச்சு வரும். அப்போ இது எந்த ராமர், இது தசரதன் பிள்ளையா பிறந்தானே அந்த ராமன் தானா, இது வேற ஏதாவது ராமனா அப்படின்னு பரத்வாஜர் கேட்கிறாரு. அப்போ இதே மாதிரி கேள்வியே பார்வதி சிவன் பரமசிவனார் கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லி யாக்ஞவல்கர் சொல்லி அந்த ஸ்டோரி சொல்றாங்க. பரமசிவனாரும் பார்வதிக்கு சொல்லும் போது இதே மாதிரி கேள்வி கருடன் அண்ட் ககுபந்தனு கூடயே நடந்திருக்கு. அப்போ கருடன் ககுபந்தி சொன்ன ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சிவன் பார்வதிக்கு சொல்றாரு. அப்படின்ற மாதிரிதான் ராமச்சரித்மானஸ் எழுதியிருக்காரு நம்ம துளசிதாஸ். ஸோ இட் இஸ் இன்லைன் வித் ஆத்தியாத்ம ராமாயணா. ஏன்னா ஆத்தியாத்ம ராமாயணம் இட்ஸ் கன்வர்சேஷன் பிட்வீன் சிவா அண்ட் பார்வதி. அந்த தீமை வச்சுட்டு தான் பண்ணியிருக்காரு துளசிதாஸ். அப்போ வால்மீகி ராமாயணம் எடுக்கலை அப்படின்னு வால்மீகி ராமாயணம் தான் எடுத்திருக்காரு. பட் மெனி திங்ஸ் ஹி ஃபாலோஸ் ஃப்ரம் அத்தியாத்ம ராமாயணம் ஆல்சோ. அண்ட் அவரோட இன்டென்ஷன் துளசிதாஸ் ராமச்சரித்மானஸ் எழுதும் போது இட் இஸ் நாட் அபவுட் டெல்லிங் ராமாயணம். எதுக்குன்னா அவ்வளவு ராமாயணம் ஏற்கனவே வந்துருச்சு, எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும். ஹிஸ் இன்டென்ஷன் வாஸ் சம்திங் எல்ஸ். அவரு அந்த காலகட்டத்துல இருந்த சூழ்நிலையில சேர்த்து சொல்லியிருக்காரு. ஸோ ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் நாட் டு டெல் தி ஸ்டோரி ஆஸ் இட் இஸ் ஆஃப் வால்மீகி ராமாயணா. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும்ன்ற மாதிரி அது. அதனால அவர் அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போகல. ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல வால்மீகி எப்போ ரொம்ப பெருசா எழுதியிருக்காரோ அந்த இடத்துல 2 வரியில முடிச்சிருக்காரு துளசிதாஸ். ஸோ துளசிதாஸ் ஃபாலோஸ் போத் வால்மீகி ராமாயண் அண்ட் அத்யாத்ம ராமாயணா அந்த தீம் வச்சு. சிலது he's got influenced by maybe கம்ப ராமாயணர் and கிருத்திவாச ராமாயணா and other Ramayanas also perhaps. ஆனந்த ராமாயணா, அத்புத ராமாயணா அந்த மாதிரி. ஆர் ஈவன் மஞ்சுள ராமாயணோட இன்ஃபுளுன்ஸ் நமக்கு தெரியுது ராமச்சரித்மானஸ்ல. ஸோ இது ராமாயணத்தை பத்தி ஒரு சின்ன பிரீஃப். இப்போ கம்மிங் பேக் டு அனதர் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன், நம்ம உத்தரகாண்டம் எடுக்கணுமா அப்படின்னு. ஏன்னா இப்போ உத்தரகாண்டத்துல தான் இந்த பிராச்சீதசர்கள் வம்சத்துல பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொன்னேன். ஆனா சில பேர் உத்தரகாண்டம் உண்மை இல்லைன்னு சொல்றாங்களே, அது வால்மீகி எழுதல அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ வாட் இஸ் இட் அப்படின்ட்டு இதுல 2 பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் இருக்கு. நான் 2 பக்கமும் ஒரு இதை சொல்லிடுறேன் so that you will understand what I'm trying to say. There are people who say it is not part and there are people who say it is part அப்படின்னு. ஸோ உத்தரகாண்டம் பார்ட், ராமாயணத்தோட பார்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த கையெடுத்து சொல்றேன் why yes it is a part அப்படின்னு. whereas some people put the argument saying no it is not, அது n அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ 2 பக்கமும் வாதம் சொல்லிடுறேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னா, உத்தரகாண்டம் பார்ட் அப்படின்னு சொல்றவங்க அவங்க என்ன சொல்றாங்க, டு கெட் தி கம்ப்ளீட் ஸ்டோரி, ராமாயணம் ஃபுல்லா புரிஞ்சுக்கணும், ஃபுல்லா ஒரு கதையா தெரியணும் அப்படின்னா நீங்க உத்தரகாண்டம் எடுத்தாதான் உண்டு. இல்லைன்னா ராவணனுக்கு எப்படி அந்த மாதிரி வரம் வந்தது,
இந்திரஜித்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, ஹனுமான் எப்படி பிறந்தார், அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. சோ ராமாயணா வில் பிகம் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு வாதம். இந்த பக்கம் நோ, அது உத்தரகாண்டம் இஸ் நாட் எ பார்ட் அப்படின்றது என்ன சொல்றாங்க, இல்ல அது ஒன்னும் தேவையில்ல, ராவணன் ஒரு தீய சக்தி, அவன் அழிக்கிறதுக்காக ராமர் அந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே போதும். ராவணன் எப்படி வர வந்தது, ஹனுமான் எப்படி பிறந்தார், அது ஒன்னும் மெயின் வால்மீகி ராமாயணம் தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது அவங்களோட விளக்கம். இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா, அது ஏன் பார்ட் இல்லை அப்படின்னா 6 காண்டம் அப்படின்னு தானே சொல்ல இருக்கு. ஆனா இப்ப நீங்க இது உத்தரகாண்டம் சேர்த்தீங்கன்னா 7 காண்டம் ஆயிடுமே. சோ கண்டிப்பா உத்தரகாண்டம் இஸ் நாட் தி பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஸ் அது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க அதை மட்டும் எடுக்காதீங்க, 24,000 ஸ்லோகாஸ் கூட இருக்கு. இப்போ நீங்க உத்தரகாண்டம் எடுத்துட்டீங்கன்னா அது 20,000 ஸ்லோகாஸ் கூட ஆகாது. அப்போ எப்படி நீங்க அது 24,000 ஸ்லோகாஸ் காயத்ரி மந்திரத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சோ உத்தரகாண்டா இஸ் டெஃபினெட்லி a பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அப்படி உத்தரகாண்டம் எடுத்தீங்கன்னா நீங்க பாலகாண்டமும் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா உத்தரகாண்டத்துல அந்த லவா குஷா அதெல்லாம் ஸ்டோரி நடக்கும். அவங்க தானே ஸ்டோரியை ரிவீல் பண்றாங்க பாலகாண்டத்துல. அது நான் மறுபடியும் முன்னாடி வரப்போகுது, நான் சொல்ல போறேன், பின்னாடி வரப்போகுது. வி வில் சி பாலகாண்டத்துல என்ன நடக்கும் அப்படின்ட்டு. பட் பாலகாண்டத்துல லவா குஷர்கள் வருவாங்க. சோ அப்போ அவங்களையும் நீங்க எடுக்கணும். அப்போ பாலகாண்டத்தையும் எடுக்க வேண்டியது இருக்கும். உத்தரகாண்டம் மட்டும் எடுக்க முடியாது, பாலகாண்டத்தையும் எடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்படியும் உங்களுக்கு 6 காண்டம் கிடைக்காது பாலகாண்டம் எடுத்துட்டீங்கன்னா. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, ராமரோட பட்டாபிஷேகத்தோட யுத்த காண்டம் முடிஞ்சு ராமரோட பட்டாபிஷேகத்தோட நிறுத்திக்கலாம், அது நல்ல ஒரு எண்டிங். சோ அதுக்கப்புறம் இருக்கிற அந்த சோகம் கதை நடக்கவே இல்லைன்னு ஈஸியா எடுத்துக்கலாம். லவா குஷர்கள் ஸ்டோரி சொன்னாங்கன்னு ஏன் எடுக்கக்கூடாது? லவா குஷர்கள் ராமருக்கு பிள்ளைகள் அப்படின்னு எடுத்தாதான் உத்தரகாண்டம் தேவைப்படும். இல்ல வால்மீகியோட சீடர்கள் 2 பேர் வந்து கதை சொன்னாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா தேவையில்லையே, உத்தரகாண்டம் தேவையில்லையே. அப்போ அது மட்டும் இல்லாம இந்த பாலகாண்டத்திலையும் சில ஆத்தர்கள் என்ன சொல்றாங்க, ஆமா நீங்க பாலகாண்டம் தூக்கணும்னா ஆமா அதையும் தூக்குங்க, உத்தரகாண்டமும் தூக்குங்க, பாலகாண்டமும் தூக்குங்க அப்படி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இந்த பாலகாண்டத்து ஸ்டார்டிங் சாப்டர்ஸ்லயே இப்ப நாம ஏற்கனவே ஒரு வருஷம் பார்த்தோம், தபஸ்வாத்தியாய நிரதக அப்படின்றத. வால்மீகி அவருக்கு அவரே 3rd பர்சன்ல சொல்லிக்கிறாரா? ஃபார் எக்ஸாம்பிள் அது மீனிங் என்னன்னா, தபஸ்ல நிரதமா இருந்த வால்மீகி இந்த மாதிரி இருக்கும்போது நாரதர் வந்தார் அப்படின்னு வால்மீகி சொல்றாரா? சொல்ல முடியாது இல்லையா? அது மத்தவங்க சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, அவரேதான் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் இந்த உடம்பு தனி எண்ணி பாக்குறதுனால, செல்ஃப் ரியலைஸ் பர்சன்றதுனால அவங்க அந்த மாதிரிதான் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம காவியத்துல இது கொஞ்சம் அழகு கொண்டு வருதுனால நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி காவியத்துல 3rd பர்சன்ல யூஸ் பண்ணிருக்கிறத நம்ம மத்த இடத்துலயும் பார்க்கலாம். அதனால பாலகாண்டத்தையும் வச்சுக்கணும், உத்தரகாண்டத்தையும் வச்சுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதுல உத்தரகாண்டம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த நோ சைட்ல வைக்கிற ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா, இப்பதான் உத்தரகாண்டத்துல அவரது 10வது பிள்ளை பிராச்சேதசர் வம்சத்துல நான் பை உரைத்ததில்லை, அவர் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இல்லையா? அவர் என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உத்தரகாண்டம் நோன்றவங்க அதான் டெகாய்ட் பண்ணிட்டு இருந்தாருல்ல, டெகாய்த்தி ராபரி, அப்படி எப்படி இப்படி நல்லவரா சொல்லிக்க முடியும் உத்தரகாண்டத்துல? சோ கண்டிப்பா உத்தரகாண்டம் இஸ் நாட் பார்ட் ஆஃப் ராமாயணா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தட் இஸ் நாட் ஹவ் யூ ஷுட் கன்சிடர். அவரு டெகாய்த் எப்பவுமே ஆகவே இல்லை. So why should you take it out? டெகாய்த் ஆனர் எப்படி எடுக்கிறீங்க நீங்க? அந்த கிருத்திவாச ராமாயணம், ஸ்காந்த புராணம் அதுல இருந்து அந்த மாதிரி ட்ரை பண்றீங்க. பட் தேவையே இல்லையே, ராமாயணத்துல அவர் எப்பயுமே சொல்லியே நான் டெகாய்த் அப்படின்ட்டு. சோ பிராச்சேத வம்சத்துல பிறந்தார், அவர் நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாமே. சோ எதுக்கு உத்தரகாண்டத்தை தூக்கி போடணும்? சோ இவங்க என்ன சொல்றாங்க, யூ ஷுட் திங்க் தி அதர் வே ஃபார் த கிருத்திவாச ராமாயணம். அவங்க ஏதோ காவியத்தை எழுதியிருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க. அதுக்காக வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டம் பாட்டிலன்னு சொல்ல தேவையில்லை அப்படின்றது எஸ் ஓட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா,
இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is another way to see this. ஓகே, நீங்க இல்ல காந்த புராணத்துல இருக்கு, அதனால அதை அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் nothing wrong. நீங்க என்ன சொல்றாங்க, வால்மீகியா பிறந்த பிறகு, ஏன்னா அவர் வால்மீகத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வால்மீகி அப்படிதானே ஸ்காந்த புராணம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி டெக்காய்த்து ஆயிருந்தாரு, டெக்காய்த்தி பண்ணாரு அப்படின்ட்டு. மேபி அவர் அதுக்கு முன்னாடி பிராமணனா இருந்திருக்கலாம், ஆனா he went into டெக்காய்த்தி for some feminine reason, whatever. ஆனா இந்த மறுபிறவி கடத்தது அவருக்கு இந்த வால்மீகியா, அந்த வால்மீகி ஆன பிறகு அவர் எப்பவுமே போய் சொல்ல நல்லா வரதான் வாழ்ந்தாரு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்களோட கவுண்டர் ஆர்குமெண்ட் என்னன்னா, இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பிராச்சியத்தகர்கள் வம்சத்துல பிறந்த எனக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிறாரு தவிர வால்மீகியான நான் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ அந்த வம்சத்துல பிறந்தது இருக்கும்போது பிறப்புல இருந்தா கணக்கு எடுக்கணும். பிறப்புல இருந்து டெக்காய்த்தி எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியாது. பிறப்புல இருந்து இப்போது வரைக்கும் எப்பயுமே நல்லதா இருந்தாருன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அதுதான் ஏற்கனவே எங்க ஆர்குமெண்ட் சொன்னேன் இல்லையா, அது எடுக்க தேவையே இல்லை. பிகாஸ் விஷ்ணு புராணம் will also say வால்மீகி என்றவர் பிருகுவம்சத்துல பிறந்தார் அப்படின்னு தான் சொல்லியிருக்க தவிர இந்த மாதிரி மராமராணி பண்ணாரு, அது ராமராமான்னு ஆச்சு, ஆன்டில் புத்து வளர்ந்தது, அதெல்லாம் எதுவுமே விஷ்ணு புராணத்துல இல்ல. சோ வால்மீகி ராமாயணம் எங்கேயுமே எங்க இல்ல. அப்போ எதுக்கா அப்படி இருக்கணும், எடுக்க தேவையே இல்லையே. அண்ட் வால்மீகி ராமாயணத்துப்படி ஃபர்ஸ்ட் புத்திரகாண்டத்துப்படி we come to know that this particular வால்மீகி is like ஒரு குலபதினா ஒரு சான்சலர் ஒரு வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ டிசைபிள்ஸ் அவங்க கூட இருந்தாங்க அப்படின்ட்டு. ஒரு டெக்காய்த்துக்கு அவ்வளவு இருக்க முடியுமா, இல்ல, அதனால அவர் கண்டிப்பா டெக்காய்த் ஆகல அப்படி இவங்க சொல்றாங்க. தட் இஸ் தேர் பண்றாங்க. ரெண்டு பக்கமும் ஸ்காலர்லி டிபேட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு, எடுக்கணுமா எடுக்க கூடாதா, உத்தரகாண்டம் இஸ் எ பார்ட் ஆர் நாட் எ பார்ட் ஆஃப் ராமாயணா அப்படின்ட்டு. ஸோ நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு நாம் என்ன பண்ண போறோம் இந்த டிஸ்கஷனுக்கு அப்படின்னா, we will take உத்தரகாண்டம் to be part of our discussion. எதுக்கு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. உத்தரகாண்டத்தை இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ் தனி சொல்றாங்க, நீங்க ஏன் தூக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, பிகாஸ் நீங்க அது தூக்குனாதான் உங்களுக்கு ராமர் தப்பே பண்ணலன்னு சொல்ல முடியும், அதனாலதான் அவர் தப்பே பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ ராமர் மேல பழி சுமக்கிறதுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கு உத்தரகாண்டம் எடுத்தீங்கன்னா. அது என்னன்றது நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. 2-3 பழியை சுமக்கலாம் உத்தரகாண்டம் எடுத்தா. அதை நீங்க கிளென்ஸ் பண்றதுக்கு ராமர் இருந்துதான் இந்த மாதிரி பண்றீங்க, அதனால அது பார்ட் இல்லைன்னு சொல்றீங்க. சோ தட் ராமாஸ் இமேஜ் பிகம்ஸ் ஆல்வேஸ் கிளீன் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆனா இது சில பேர் உத்தரகாண்டத்திலேயே ஒத்துக்கிறவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, உத்தரகாண்டம் பார்ட், ஆனா ராமர் பண்ணது ஒன்றும் தவறு இல்லை, ராமர் பண்ணதுதான் சரி அப்படின்னு சொல்ல போறாங்க. சோ இந்த டிஸ்கஷன் ராமர் மேல பழிய போட்டு அது சரியா தவறா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் டிசிஷன் எடுக்க போறது இல்லை. என்னென்ன ஸ்காலர்ஸ் எப்படி கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது மட்டும் நான் சொல்ல போறேன். அதுக்காக நம்ம டிஸ்கஷனுக்கு இது தேவைப்படும், அந்த பழிய சுமத்ததான் நம்ம அது என்னன்னு பார்க்க முடியும் அப்படின்றதுனால நாம உத்தரகாண்டத்தை இஸ் எ பார்ட் ஆஃப் ராமாயணா அப்படின்னு எடுத்துட்டு தான் பண்ண போறோம். எனக்கு as myself I am not a scholar, என்னால டிசிஷன் எடுக்க முடியாது உத்தரகாண்டம் இஸ் எ பார்ட் ஆர் நாட் எ பார்ட் அப்படின்னு. ஏன்னா கரிபட்டிகா காரு இல்லைன்னு சொல்றாங்க, கேஎஸ்என் இருக்குன்னு சொல்றாங்க, ரெண்டு பேருமே ஸ்காலர்ஸ். ஸோ ஃபார் அவர் டிஸ்கஷன் சேக் அது என்ன இருக்கு அதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக we will take உத்தரகாண்டம் also to be a part of ராமாயணா in our வால்மீகி ராமாயணம் டிஸ்கஷன். அது மட்டும் இல்லாம இந்த உத்தர ராமாயணம் அப்படி ஆட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த எஸ் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வால்மீகி தான் ஆட் பண்ணாரு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏன் உத்தர ராமாயணம் உத்தரகாண்டம் அப்படின்னு சொல்றாங்க, உத்தரம்னா ஒரு இவெண்ட் ஆன பிறகு இருக்கிறது உத்தரம் அப்படின்னு, ஒரு இவெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தது பூர்வம், பின்னாடி நடக்கிறது உத்தரம், முன்னாடி இருந்தது பூர்வம் அப்படின்னு சொல்றாங்க, பூர்வபாகம். சோ பூர்வபாகம் யுத்த காண்டத்து வரைக்கும் ஏற்கனவே எழுதியிருந்தார், அதுக்கப்புறம் நிதானமா அவர் எழுதினார் உத்தரகாண்டத்தை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சில எஸ் என்றவங்க சொல்றாங்க. நோன்றவங்க இல்ல அந்த மாதிரி இல்ல, வேற இன்னொரு கவி அதுக்கப்புறம் எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரீசெண்ட் ஆனது அப்படின்ட்டு. என்ன எடுத்தாலும் இது இட் இஸ் நாட் ஹைலி ரீசெண்ட், இட் இஸ் நாட் லைக் இட்ஸ் 9th century டாக்குமெண்ட் 10th century டாக்குமெண்ட் கிடையாது, டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா பவபூதி அப்படின்ற ஒரு சான்ஸ்கிரிட் போயிட்டு இருக்காரு,
அவர் உத்தர ராமச்சரிதம் அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு. அப்கோர்ஸ் அவரு இன்னொரு பகுதியை எழுதியிருக்காரு, 2 பகுதி எழுதியிருக்காரு. அதுல உத்தர ராமச்சரிதம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சோ பவபூதிஸ் டைம் வந்துட்டு 7th century 8th century அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பவபூதி அது எழுதும் போது அதுக்கு முன்னாடியே அது இன்ஸ்பிரேஷனலா இது இருந்திருக்கணும். சோ டெஃபினட்டா இந்த உத்தர ராமாயணம், உத்தரகாண்டம் ஆஃப் வால்மீகி ராமாயணம் இஸ் டெஃபினெட்லி பிஃபோர் பவபூதிஸ் உத்தர ராமச்சரிதம். சோ கண்டிப்பா ஒரு 6th centuryக்கு முன்னாடிதான், ஏடிக்கு முன்னாடியே கண்டிப்பா இது நடந்திருக்கணும். வால்மீகியே எழுதல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் டெஃபினெட்லி இட் இஸ் பிஃபோர் 6th century ஆர் 7th century அப்படின்னு ஈஸியா எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இட் இஸ் தட் ஓல்டு. வெதர் இட் இஸ் ஈவன் ஓல்டர் அப்படின்றது வேற விஷயம். இன்னொரு இவங்க எதுக்கு நோன்னு சொல்றாங்க அப்படின்னா, உத்தரகாண்டம் சொல்லணும் அப்படின்னா அந்த கதையில அப்போ இட் இஸ் ஃபியூச்சர் இல்ல நடக்கிறதுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு அந்த கதையில. அது எப்படி சொல்ல முடியும்? இன்னும் நடக்கவே இல்லையே, அதனால அது உத்தரகாண்டம் இஸ் நாட் பார்ட் அப்படின்றது இவங்களோட இன்னொரு ஆர்குமெண்ட். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல பிரம்மா தான் வரம் கொடுத்துட்டாரே, பூத வர்த்தமான பவிஷ்யத், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணுமே பார்க்கலாம் அப்படின்ட்டு, அதனால ஒரு ஃபியூச்சர்ல நடந்து தெரிஞ்சு அதையும் எழுதிட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்படி எடுக்க மாட்டாங்க. இல்ல அப்படி கிடையாது, யுத்த காண்டத்தை வரைக்கும் எழுதி முடிச்சாரு. ஆனா அது பிறகு ராமாவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வால்மீகி தான் அதையும் எழுதினாரு, உத்தரகாண்டத்தையும் எழுதினாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு பவிஷ்ய பார்க்கணும்ன்ற அவசியம் இல்ல, அந்த காலகட்டத்துல இருந்தாலே போதும் அப்படின்னு. இப்ப வால்மீகி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், அவரு அந்த அரண்ய காண்டத்துல வர போறாரு. அந்த ஸ்டோரியிலேயே வருது, வால்மீகி ராமாயணத்திலேயே வரும். ராமர் காட்டுக்கு போகும்போது வால்மீகியோட ஆசிரமத்துக்கு போய் தான் போறாரு. சோ கண்டிப்பா வால்மீகி ஒரு கண்டெம்பரரி ஆஃப் ராமா, அதுல டவுட்டே இல்லை. சோ அதனால அவரு ராமர் போன பிறகு அவர் தான் கண்டெம்பரரி ஆச்சு, அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே அவர் எழுதினாரு அப்படின்னு எஸ் என்றவங்க உத்தரகாண்டம் பார்ட் அப்படின்றது வால்மீகி தான் எழுதினாரு, ஆனா உடனே எழுதல, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்ப பவிஷ்யத்தை ஈஸியா பவிஷ்யத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு. தீஸ் ஆர் தி ஆர்குமெண்ட்ஸ் டு அண்ட் ஃப்ரோ, 2 பக்கமும். உத்தரகாண்டம் பார்ட் இல்லையா அப்படின்றதுக்கு. பட் ஆஸ் ஐ டோல்ட், ஃபார் அவர் டிஸ்கஷன் we will take it as a part and we will see. இப்ப கம்பர் எடுத்திருக்காரா உத்தரகாண்டத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, கம்பர் எடுக்கவில்லை. கம்பர் யுத்த காண்டத்தோட பட்டாபிஷேகத்தோட ஏத்துறார். அப்போ உத்தரராமச்சரிதம் அப்ப கம்பர் இருக்கும்போது எழுதலையா, அது இல்லையா அந்த உத்தரகாண்டம் அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், பவபூதி இருக்கும் போதே இருந்தது. சோ கண்டிப்பா கம்பர் இருக்கும்போது கண்டிப்பா இருக்கு. கம்பர் கிட்டத்தட்ட ஒரு 11th century 12th century இருந்தவர். அதே காலகட்டத்துல வேதாந்த தேசிகர் அப்படின்றவர் இருந்தார் 12th century 13th centuryல. இவர் உத்தரகாண்டத்தை எடுக்கல, ஆனா மகாவீர வைபவம் அப்படின்ற ஒரு கத்தியம் மீன்ஸ் ப்ரோஸ், அந்த ப்ரோஸ் ஒர்க்ல லிட்டரரி ஒர்க்ல வேதாந்த தேசிகர் உத்தரகாண்டத்தை அவர் எடுத்திருக்கார். It is a part of Raghuvira Gadyam or Mahavira Vaivam. Mahavira Vaivam is famously known as Raghuvira Gadyam. So adula Vedanta Deshikan has taken it as a part, Uttarakandam as a part of Ramayana. That is also one of the reasons why we are taking for our discussion. So scholars ரெண்டு பக்கமும் இருக்காங்க, ரெண்டு பக்கமும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில ஸ்காலர்ஸ் இன்னும் ரொம்ப அதிகமா போய் MSU யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அவரோட ப்ரீஃபேஸ் ஆஃப் புக் கிரிட்டிக்கல் எடிஷன் ராமாயணத்துல என்ன சொல்றாருன்னா, வால்மீகி பர்ஹாப்ஸ் எழுதும் போது 3 காண்டம் தான் எழுதியிருக்காரு. அயோத்தியா காண்டம், அரண்யா காண்டம், அப்புறம் கிஷ்கிந்தா அண்ட் அதர் திங்ஸ் கம்பைன் பண்ணி இன்னொரு காண்டம், அது காலப்போக்குல பிரிவினை அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட ப்ராசஸ் தாட் ப்ராசஸ் அதுல ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. In which ways நம்ம டிஸ்கஷனுக்கு நம்ம 7 காண்டத்தையும் நம்ம எடுக்க போறோம், பார்க்க போறோம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அதர்வைஸ் we will go ahead with the first ஸ்லோகா. I mean வால்மீகி ராமாயணி தொடங்குறது நம்ம ஆரம்பிக்கலாம். Okay, there is no doubt. So அதனால we will continue. ஸோ நிறைய ராமாயணத்தை நம்ம பார்த்துட்டோம். நம்ம அப்போ அடிக்கடி இந்த கம்பர் ராமாயணர்ல அது ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குன்னா அதை சும்மா காட்டுறேன். இப்போ இது எப்படி நம்ம எடுக்க போறோம் இந்த வால்மீகி ராமாயணம் இந்த டிஸ்கஷன்ஸ் ஆர் இந்த எபிசோட் அப்படின்னா, ஜனமானசத்துல பாப்புலர்ல ஏதாவது ஸ்டோரி இருந்தது அப்படின்னா அதை நான் சொல்றேன். அது வால்மீகி ராமாயணத்துல இருக்கா இல்லையா,
ஆர் வேரியேஷன் வேற ஏதாவது இருக்கா லைட்டா அப்படின்றது சொல்றேன். ஆர் அந்த பாப்புலர் வெர்ஷன் எங்கிருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அது எங்கிருந்து வந்திருக்கு அந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்மளோட பேசிக் ஒரு ரூட் ஆர் ஸ்டாண்ட் வால்மீகி ராமாயணம் தான். அதை வச்சுதான் நம்ம எல்லாமே பார்க்க போறோம். அதுக்கு அப்போசிஷன்லயோ இல்ல அதுக்கு கொஞ்சம் வேரியேஷன்லயோ பாப்புலர் பிலீஃப்ஸ் என்னென்ன இருக்கு அதையும் எடுத்துக்கிட்டு அது எங்கிருந்து வந்திருக்கலாம். இப்போ கிருத்திவாச ராமாயணத்திலிருந்து ரத்னாகர் ஸ்டோரி வந்த மாதிரி, ஸ்காந்த புராணத்திலிருந்து ஹரித்தனோட ஸ்டோரி வந்த மாதிரி அந்த மாதிரி வந்ததை நாம சிலது பார்க்க போறோம். அது அகெயின் கம்பரோட சில வேரியேஷன்ஸ், ராமச்சரித் மானஸோட சில வேரியேஷன்ஸ் அதை நம்ம பார்க்கலாம். பிகாஸ் போத் ஆஃப் தேம் ஹேவ் டேக்கன் வால்மீகி ராமாயணம் as a source, as an inspiration, but it's not a literal translation. Kambar moves very closely to Valmiki Ramayana, whereas Tulsidas perhaps is influenced by many poets, including Kamba Ramayana. ஏன்னா கம்பர் எப்படி ராமரையோ சீதரோட அந்த ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை வர்ணிக்கிறாரோ அது வால்மீகி ராமாயணம் இல்ல, அதே மாதிரி ஆல்மோஸ்ட் துளசிதாசர் அதை ஃபாலோ பண்ணிருக்காரு. ஸோ மேபி துளசிதாஸ் ஈவன் ஃபாலோட் ஆர் நியூ அபவுட் கம்பராமாயணர். ஏன்னா துளசிதாஸ் டிராவல் த்ரூ அவுட் இந்தியா, ஃப்ரம் சவுத் இந்தியால இருந்து பாட்டம்ல இருந்து காவேரி கரையில இருந்து கங்கா கரை வரைக்கும் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது அந்த ஒரு அன்கேனி சிமிலாரிட்டி இருக்கு அந்த இடத்துல. மற்ற இடத்துல வேரியேஷன்ஸும் இருக்கு. அதை நாம தேவைப்படும் போது வால்மீகி ராமாயணத்தை டிவியேட் ஆகும்போது அதை பத்தி சொல்ல போறேன். ஸோ பேசிக்கலி அவர் ஸ்டாண்ட் இஸ் வால்மீகி ராமாயணம் எடுத்துக்கிட்டு பாப்புலர் பிலீஃப்ஸ்ல என்னென்ன இருக்கு அந்த வேரியேஷன்ஸ். அது நான் ஏதாவது எனக்கு வேரியேஷன் தெரியாம இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம் அந்த வேரியேஷன்ஸை. அது எங்கிருந்து வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, வித் திஸ் லெட் அஸ் கெட் ஆன். ஸோ தபஸ்வாத்தியாய நிரதः தபஸ்வி வாக் விதாம்பரः அப்படிப்பட்ட வால்மீகி, தபஸ்ல நிரதமா இருக்கிற வால்மீகி, அவரு தபஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு தோணும், ஒரு தாட் ப்ராசஸ் வரும், நான் ஒருத்தனோட கதை எழுதணும், அவன் இந்த 16 குணங்களோட கூட இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா அவர் எப்பயோ இருந்தா முடியாது, இப்போ கண்டெம்பரரியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பலி சக்கரவர்த்தி இருந்தார், ஆர் சிவ சக்கரவர்த்தி இருந்தார், ஆர் இன்னொரு இந்தியோ காலத்துல இந்திரஜும்னன் இருந்தார் அப்படின்னு சொல்றது அவருக்கு வேண்டாம். இப்போ இருக்கிற யுகத்துல, இப்போ இருக்கிற காலகட்டத்துல யாராவது இந்த மாதிரி தர்மாத்மா அந்த மாதிரி ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவரு ஆலோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த 24,000 verses of வால்மீகி ராமாயணா இஸ் கன்சிடர்ட் டு பி ஈக்குவலண்ட் ஆஃப் காயத்ரி மந்திரம். 24 letters இருக்கு காயத்ரி மந்திரத்துல, ஸ்டார்டிங் வித் தத் இல்லையா? சோ அதனாலதான் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே தபஸ்வாத்தியாய நிரதः அப்படின்னு வந்திருக்கு. சோ தான் முதல் எழுத்து, அங்கேயும் மேட்ச் ஆகுது காயத்ரி மந்திரத்துல. இந்த மாதிரி எவ்ரி 1000 ஸ்லோகங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காயத்ரி மந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட்ல காயத்ரி ராமாயணம் காயத்ரி மந்திரம் ராமாயணம் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அது. பட் சில ஸ்காலர்ஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க, இல்ல அது 1000 மேட்ச் பண்ணி எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. தட்ஸ் அப் டு ஈச் இண்டிவிஜுவல். பட் அந்த மாதிரி ஒரு பாப்புலர் பிலீஃப் இருக்கு ஜனமானசத்துல, ஜெனரல் பப்ளிக்ல. அந்த மாதிரி ராமாயணம் 24,000 verses is equal to 24 characters of காயத்ரி மந்திரம் அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன இந்த 16 characters இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்றத நாம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அடியேன் தாசன். மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ட பூர்வை ஆச்சாரி சத்கிருதாயாஸ்து மங்களம்.